Hey guys, welcome back to my channel. It's me Rithi. So இந்த வீடியோவில் வந்து நம்ம இங்கிலீஷ் சாப்டர் 2 பார்க்க போகிறோம். த நாராயண்பூர் இன்சிடெண்ட். இந்த ஸ்டோரி வந்து யார் எழுதியிருக்கா அப்படின்னா வந்து சாஷி தேஷ்பாண்டே. அவங்க தான் வந்து இந்த ஸ்டோரியோட ஆத்தர். ஓகே, இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லோரும் என் சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானுக்கு ப்ரெஸ் பண்ணுறேங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? இந்த இன்சிடெண்ட் வந்து எப்போ நடந்துச்சு அப்படின்னா வந்து 8 ஆகஸ்ட் 8, 1942 அப்போ தான் வந்து இது நடந்துச்சு. என்ன நடந்துச்சுன்னா வந்து குவிட் இந்தியா மூமெண்ட் அப்படின்னா வந்து இது வந்து ஆகஸ்ட் 1942 வந்து வந்துச்சு. எதுக்கு அப்படின்னா வந்து ரெஸ்பான்ஸ் டு மகாத்மா காந்தி கால் ஃபார் பிரிட்டிஷ் வந்து போகணும், இந்தியா விட்டு போகணும் பிரிட்டிஷ் அப்படின்றதுக்காக இந்த குவிட் இந்தியா மூமெண்ட் அப்படின்றத நடத்துனாங்க. ஆனால் வந்து இந்த ப்ரொட்டஸ்டில் வந்து எதுவும் வைலன்ஸ் இருக்காது. அந்த மாதிரி வந்து அமைதியாக போயிட்டு அமைதியாக வருவாங்க. எதுவுமே கத்துறது, வைலன்ஸ் எதுவுமே இருக்காது அப்படின்னு வந்து இவங்க சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஓகே, இந்த இது ஃபுல்லாகவே வந்து அதுதான் போயிட்டுருக்கு. இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். பாபு அப்புறமா மஞ்சு இவங்க 2 பேருமே வந்து சின்ன வயசில் இவங்க வந்து சின்ன பசங்க. ஓகேவா? அவங்க வந்து ஸ்கூல் தான் போயிட்டுருக்காங்க. இவங்க வந்து ஒரு கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன் அப்படின்ற ஒரு இதில் வந்து வந்துட்டாங்க. எப்போ அப்படின்னா வந்து அவங்க ஸ்கூல் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சுல்ல, இப்போ லீவ் அப்போ வந்து அதுக்கடுத்து லீவ் அப்போ தான் வந்து அவங்களுக்கு அந்த கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன். அது என்ன அப்படின்னா வந்து அவங்க அப்பா வந்து ஜெயிலில் இருக்கார். அதுக்கடுத்து அவங்களுக்கு வந்து தெரியாதுல்ல என்ன பண்ணணும் இந்த சிச்சுவேஷனில் அப்படின்னு வந்து அவங்களுக்கு தெரியாது. அவங்க அண்ணா மோகன், ஓகேவா, அவர் வந்து ரொம்ப கரேஜியஸ். அவர் வந்து ஃபேமிலி ஓகே, இவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து வேறு இடத்துல இருக்காங்க. அதுக்கடுத்து இவங்க வந்து இந்த மூமெண்ட் நடந்ததுக்கு அடுத்து அந்த மூமெண்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி இவங்க வந்து நாராயண்பூர், அதாவது இவங்க அப்பா ஜெயிலுக்கு போன கொஞ்ச நாளில் வந்து அவங்க நாராயண்பூர் அப்படின்ற இடத்துக்கு வந்து வந்துடுறாங்க. ஓகேவா? இப்போது அவங்க அண்ணா மோகன் இருக்காங்கல்ல, அவங்க வந்து இந்த மூமெண்ட்டில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க. அதாவது குவிட் இந்தியா மூமெண்ட் அப்படின்ற இந்த ஈவெண்ட்டில் வந்து அவங்களும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஓகேவா? அதுக்கடுத்து மீதி ஃபேமிலி எல்லாருமே வந்து ஒரு ஸ்மால் டவுனுக்கு மூவ் பண்ணுறாங்க. அதுதான் வந்து இந்த நாராயண்பூர். ஆனால் இப்போ வந்து மோகன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா வந்து நாராயண்பூருக்கு வரணும். ஏன்னா வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்காக ஃப்ரெண்ட்ஸு கூட வந்திருக்கான். யார் அப்படின்னா வந்து சுமன் அப்படின்ற ஒரு ஃப்ரெண்டு கூட வந்திருக்கான். அதுக்கடுத்து வந்து அந்த குவிட் இந்தியா மூமெண்ட் ஹாவ் கெயின் மூமெண்டம் அப்படின்னா வந்து இவங்க வந்து நிறைய சப்போர்ட் கிடச்சிருக்கு. நிறைய பேர் வந்து அதுக்கு வந்து ஒத்துழைச்சிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து அவங்க வந்து ரொம்ப ஆக்டிவாக வந்து மாறிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாபு இருக்கான்ல, அவன் வந்து என்ன யோசித்தான் அப்படின்னா வந்து ஓகே, பாபு வந்து என்ன யோசித்தான் அப்படின்னா வந்து ஒரு ப்ரொசஷனை பார்க்கலாம், இந்த ப்ரொசஷனை அப்படின்னு வந்து யோசித்தான். எதில் அப்படின்னா வந்து இந்த மோகன் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறான்ல அந்த ப்ரொசஷனில் அவன் வந்து மஞ்சுவையும் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு வந்து யோசித்தான். ஓகேவா? அதுக்கடுத்து அவங்க அம்மா வந்து இந்த பிளான் பற்றி வந்து அவங்க அம்மாவுக்கு தெரியாது. அதனால் அந்த பசங்க என்ன பண்ணாங்கன்னா சாவியை வந்து அவங்க நெய்பர், அதாவது பக்கத்து வீட்டில் இருக்கவங்க கிட்ட வந்து கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஓகேவா? அவங்க பக்கத்து வீட்டில் இருக்கவங்க பேர் வந்து ராமாபாய். இப்போது நம்ம வந்து மீதி கதையை பார்க்கலாமா? என்ன ஆச்சு, இந்த ப்ரொசஷன் வந்து என்ன ஆச்சு, எப்படிலாம் முடிஞ்சுச்சு
அப்படின்றத வந்து இப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஓகே, இப்போ வந்து நவ் அப்படின்னு வந்து மஞ்சு சொன்னான். நம்ம எங்கே போகிறோம்னு சொல்லு அப்படின்னு வந்து யார்கிட்ட கேட்குறா மஞ்சுனா பாபு கிட்ட வந்து கேட்குறா. பாபு வந்து சொல்கிறான், நம்ம வந்து ஒரு ப்ரொசஷனை பார்க்க போகிறோம், சீக்கிரமாக வா, நம்ம லேட்டாக போயிட போகிறோம், அந்த ப்ரொசஷன் ஸ்டார்ட் ஆகிட போகுது அப்படின்னு வந்து சொல்கிறான். அதுக்கு மஞ்சு என்ன சொல்கிறான்னா, என்ன ப்ரொசஷன், யார் ப்ரொசஷன், எங்கே போகிறோம் அப்படின்னு வந்து கேட்குறா. அதுக்கு வந்து பாபு என்ன சொல்கிறான்னா, நீயும் வந்து ஏன் ராமாபாய் மாதிரி பேசிகிட்டே இருக்க, அவள் வந்து உங்களுக்கு ஒரு குவிக் லெசன் கொடுத்தாளா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அதுக்கு வந்து மஞ்சு என்ன சொல்கிறான்னா, ராமாபாய் பற்றி பேசாத பாபு, இது சொல்லு எங்கே போகிறோம், யார் ப்ரொசஷன் அப்படின்னு வந்து மஞ்சு கேட்குறா. அதுக்கடுத்து வந்து இப்போ தான் வந்து பாபு சொல்கிறான், என்னென்னா வந்து இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து ஒரு ப்ரொசஷன் நடத்துகிறாங்க. அவங்க காலேஜ்லேருந்து கலெக்டர் ஆஃபீஸ் வரைக்கும் ஒரு ப்ரொசஷன் போகுது. ஸோ அதில் வந்து மோகனும் வந்து இருக்கான். அவன் என்ன சொன்னான்னா, நம்மளும் வந்து அதை பார்க்கலாம் அப்படின்னு சொன்னான். அது வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதையும் சொன்னான். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து அங்கே வந்து ஆல்ரெடி சில பேர் வந்து ரோட்டில் நின்றுட்டு இருந்தாங்க. மஞ்சுவும் பாபுவும் வந்து ஒரு நல்ல இடத்த பார்த்தாங்க. கிட்டத்தட்ட வந்து இந்த கலெக்டர்ஸ் காம்பவுண்ட் இருக்குல்ல, அதுக்கு ஆப்போசிட்லேயே வந்து ஒரு கேட்டுக்கு ஆப்போசிட்லேயே வந்து ஒரு நல்ல இடத்த பார்த்துட்டாங்க. ஓகேவா? அவங்க வந்து அங்கேயே கொஞ்ச நேரம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க, பார்க்கலாம் அப்படின்ட்டு. கொஞ்ச நேரத்துலேயே வந்து அவங்களுக்கு அந்த மேஜிக்கல் வேர்ட்ஸ், அதாவது வந்து அந்த ரொம்ப தேவையான வேர்ட்ஸ் வந்து கேட்டுச்சு. என்ன அப்படின்னா வந்து தே ஆர் கம்மிங், அவங்க வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து அந்த பசங்க வந்து மாற்றி மாற்றி ஒருத்தராக தள்ளி விட்டு அப்படி வந்து வந்துட்டு இருந்தாங்க. இந்த போலீஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்களாம் வந்து ரோட்டில் எல்லா சைட்லேயும் வந்து இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சிலர் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃப்ரண்ட்டில் நடந்து போயிட்டு இருந்தாங்க, சிலர் வந்து சைடில் நின்றுட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அந்த போலீஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆகாத மாதிரி வந்து அவங்க நடந்து போனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து ஒரு கம்ப்ளீட் சைலன்ஸில் தான் நடந்து போனாங்க, அதாவது அமைதியாக நடந்து போனாங்க. கோயிங் ஆன் ஹூ லெட்ஸ் அண்ட் மார்ச்டு சைலண்ட்லி, அவங்க வந்து ரொம்ப அமைதியாக போனாங்க. வந்து இப்போ நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூலெலாம் வந்து பிடினா எப்படி போவோம், ஓடி சவுண்ட் பண்ணி. ஆனால் அங்கே அப்படிலாம் இல்லை. இந்த ப்ரொசஷன்னாலே மோஸ்ட்லி வைலன்ஸாக தான் இருக்கும். ஆனால் இங்கே வந்து அமைதியாக போகிறாங்க. அதுக்கடுத்து என்ன ஆகுதுன்னா வந்து அங்கே வந்து ஒரு ஸ்லோகன்ஸ் கிடையாது. ஸ்லோகன்ஸ் அப்படின்னா வந்து என்ன சொல்கிறது, ஷார்ட் ஃப்ரேசஸ், சின்ன சின்ன பேராகிராஃப் மாதிரி, அதெல்லாம் வந்து ஒரு ப்ரொசஷன் அப்போது சொல்லுவாங்கல்ல, அதுதான் வந்து ஸ்லோகன்ஸ். ஓகேவா? ஒரு ஸ்லோகன்ஸ் இல்லை, யாருமே கத்தலை, இந்த கால் நடக்கிற சத்தம் மட்டும்தான் கேட்கும். அதுக்கடுத்து வந்து இந்த நிறைய பேர் இந்த ப்ரொசஷனை பார்ப்பாங்கல்ல இந்த ப்ரொசஷனை, அந்த கூட்டத்திலேருந்து இந்த கொஞ்சம் சவுண்டு வரும்ல, அந்த சவுண்டு மட்டும்தான் கேட்குது. மிச்சபடி வந்து அந்த ப்ரொசஷனில் வந்து எந்த சவுண்டுமே வந்து வரல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, ஓகே நெக்ஸ்ட் பேராகிராஃப். மோகன் அண்ட் சுமன் லெட் த ரிவால்வ் சீக்ரெட்லி. நான் வந்து உங்களுக்கு அப்படியே வந்து அந்த ஸ்டோரி அப்படியே கண்டினியூவேஷனாகவே சொல்கிறேன், நீங்கள் அப்படியே வந்து லிசன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பாபுவும் மஞ்சுவும் வந்து மோகனுக்காக ரொம்ப ஆர்வமாக காத்துட்டு இருந்தாங்க. அதுக்கடுத்து வந்து அவங்க அவனை கண்டுபிடிச்சிட்டாங்க. அவங்க சொல்கிறாங்க, ஆமாம் அவன் அங்கே இருக்கான். அது வந்து அவனுடைய ட்ரெஸ் கலரை சொல்கிறாங்க. என்னென்னா வந்து ஒயிட் பைஜாமாஸ், அதுக்கடுத்து வந்து ஒரு க்ரீம் கலர் குர்த்தாவும் ஒயிட் பைஜாமாஸும் போட்டிருக்கான். அவன் வந்து ஒரு யார் பக்கத்தில் நிற்கிறான் அப்படின்னா வந்து ஒரு பையன். அவன் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா வந்து ஒரு மகாத்மா காந்தி இருக்காங்கல்ல, அவங்களுடைய ஃபோட்டோவை பிடிச்சிட்டு நிற்கிறான். ஓகேவா? அவங்க
ஆர்ம்ஸ் இருக்குல்ல, அவங்க கை வந்து ரொம்ப வலிக்கும். ஏன்னா வந்து அங்கேருந்து பிடிச்சிட்டு வந்துட்டு இருந்தாங்க ரொம்ப நேரமாக. ஆனால் அவங்க ஃபேஸில் வந்து அவங்க அந்த எக்ஸ்ப்ரெஷனை காமிச்சிக்கலை அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நவ் த லீடர்ஸ், அது வந்து இங்கே இந்த டாபிக்லேயே நமக்கு இருக்குது. அது இங்கேருந்து தே ரீச் இது இருக்குல்ல இங்கேருந்து, ஓகேவா. இப்போது அந்த லீடர்ஸ் இருக்காங்களே, அந்த ப்ரொசஷனோட லீடர்ஸ் மெயின், அவங்க வந்து இந்த பேரிட் கார்ட்ஸ் அப்படின்னா என்னென்னா வந்து, இப்போது போலீஸ்லாம் வந்து சில டைம் வந்து வெஹிக்கல்ஸை செக் பண்ணுவாங்கள்ல, அவங்க வந்து இதை தாண்டி போகக்கூடாதுன்னா அந்த பேரிட் கார்ட்ஸ் வந்து போட்டிருப்பாங்க. இதை தாண்டி போகக்கூடாது, நீங்கள் இங்கே தான் நிற்கணும். அந்த பேரிட் கார்ட்ஸை வந்து தாண்டி அவங்களால போக முடியாதுன்றதுனால அவங்க நின்று தான் ஆகணும். அதனால் அவங்க வந்து இந்த ப்ரொசஷன் வந்து இதுக்கு மேலே எடுத்து போகக்கூடாது, நடந்து போகக்கூடாதுன்றதுனால பேரிட் கார்ட்ஸ் வச்சுருக்காங்க. அங்கேயும் அவங்க வந்து அங்கே ரீச், அதாவது வந்து அங்கே வந்துட்டாங்க பேரிட் கார்ட்ஸ் கிட்ட. அங்கே வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து வராரு. அவர் யார் அப்படின்னா வந்து டிஎஸ்பினா வந்து டெப்புட்டி சூப்பரிண்டெண்டன்ட் ஆஃப் போலீஸ், ஓகேவா. அவங்க இந்த டிஎஸ்பி தான் வந்து வந்திருக்காங்க. அதுக்கடுத்து வந்து மோகன் அவங்கக்கிட்ட சொன்னாங்க. அவங்கக்கிட்ட வந்து அந்த போலீஸ்க்கும் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கள்ல, ப்ரொசஷன் நடத்தின ஸ்டூடெண்ட்ஸ், அவங்களுக்குலாம் வந்து ஒரு கான்வர்சேஷன் மாதிரி வந்து போயிட்டு இருந்துச்சு, ஓகேவா. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஏதோ அந்த சண்டை போடுற மாதிரி வந்து அவங்களுக்கு தெரிஞ்சு. ஏன்னா வந்து என்ன பேசுகிறாங்க அங்கே அவங்களுக்கு வந்து தெரியாதுல்ல, பிகாஸ் வந்து மீடியா அந்த மாதிரி கூட இருக்கலாம். அதனால வந்து அவங்க அமைதியாக வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்கடுத்து யாரோ அங்கே ஃப்ரண்ட்டில் இருந்த ஒருத்தங்க வந்து ஒரு பொண்ணு, இந்த இமேஜில் காமிச்சது வந்து ஒரு பொண்ணு தான். அந்த பொண்ணு வந்து ஒரு நோட்டீஸ் மாதிரி ஒரு பீஸ் ஆஃப் பேப்பர் எடுத்து அந்த போலீஸ்மேன் கிட்ட கொடுத்தான். அந்த போலீஸ்மேனும் ஓகே அப்படின்னு வந்து மண்டே ஆட்டிகிட்டு இருந்தார். என்ன ஆட்டினாரு என்னன்னு வந்து யாருக்குமே புரியல. அதுக்கடுத்து வந்து அந்த பீஸ் ஆஃப் பேப்பர்னால் வந்து அந்த ஒரு நோட்டீஸ் கொடுத்தாங்க. The protest served a notice informing that இது வந்து என்ன அப்படின்றத வந்து உங்களுக்கு இந்த இவன் இருக்கானே, அவன் யாரு, மோகன், அவன் வந்து இனிமேல் தான் அவங்க வந்து உங்களுக்கு சொல்வான். ஸோ அதனால் இப்போ வந்து இது வேண்டாம், ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அப்புறமா வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து அவங்க வந்த வழியிலே திரும்பி போனாங்க. எப்படி அப்படின்னா ஒருத்தன் வந்து அந்த கூட்டத்தில் வந்து ஒருத்தவங்க சொன்னாங்க மகாத்மா காந்தி கி ஜெய் அப்படின்னாங்க. அப்புறமா வந்து மீதி எல்லாருமே ஜெய் அப்படின்னு கத்திட்டே அப்படியே வந்து வந்த வழியிலே திரும்பி மார்ச் பண்ணி போயிட்டாங்க. அதுக்கடுத்து வந்து மஞ்சு ஒரு மாதிரி சோகமாக கேட்குறா, அவள் தானா அப்படின்னு கேட்டா. அதுக்கு வந்து பாபு கேட்குறான், வேற என்ன வேணும் உனக்கு, ஒரு டான்ஸ் வேணுமா இல்லை ஒரு ட்ராமா தான் வேணுமா அப்படின்னு வந்து கேட்டான். ஆனால் வந்து பாபுக்கு புரியுது மஞ்சு வந்து என்ன, அவள் ஃபீலிங்ஸ் புரியுது, என்னவா எப்படி கேட்குறா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் வந்து மோகன் வீட்டுக்கு வந்தோடனே இதே கொஷினை அவன்கிட்ட கேட்டான். யார், பாபு வந்து மோகன்கிட்ட கேட்டான், ஏன் நீங்கள் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே திரும்பி வந்துட்டீங்க, நீங்கள் வந்து அந்த போலீஸ் பார்த்து பயந்துட்டீங்களா அப்படின்னு வந்து பாபு வந்து மோகன்கிட்ட கேட்குறான். அதுக்கு மோகன் சொல்கிறான், பயந்துட்டோமா, இல்லை நாங்கள் வந்து இந்த வழியில் தான் பிளான் பண்ணியிருந்தோம், இதுதான் எங்கள் பிளானே. அவங்க வந்து இந்த போலீஸ்மேன்லாம் என்ன நினச்சாங்க அப்படின்னா, எங்களுக்கு தெரியும் அந்த போலீஸ்மேன்லாம் என்ன நினச்சாங்கன்னா, நாங்கள் வந்து இந்த ப்ரொட்டஸ்ட்டை வந்து அப்படியே வைலன்ஸாக கொண்டு போவோம், அடிதடி அப்படி இப்படின்னு போகும். அதனால் வந்து இந்த போலீஸ் என்ன நினச்சாங்க அப்படின்னா வந்து எங்களை அடித்து இந்த ப்ரொசஷனில் இருக்காங்களே அவங்களெல்லாம் அடித்து அவங்களையும் ஜெயிலில் போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணாங்க. ஆனால் நாங்கள் வந்து ஜெயில் போகிறதுக்கெலாம் ரெடியாக இல்லை. அதனால் நாங்கள் வந்து எங்களுக்கு தெரியும் இவங்க இதுதான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, அதனால் நாங்கள் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து இந்த மார்ச்சை ரொம்ப சைலண்ட்டாக பீஸ்ஃபுல்லாக வந்து எடுத்துகிட்டு போயிட்டோம் அப்படின்னு வந்து சொல்கிறோம், ஓகேவா. அதை வந்து மஞ்சு வந்து கவனிச்சிட்டே தான் இருக்கா. அதுக்கடுத்து வந்து பாபு கேட்குறான், அப்புறம் என்ன, எதுக்கு தான் அதை பண்ணீங்க, என்ன பாயிண்ட்டு அப்படின்னு கேட்டோன்னே மோகன் வந்து சொல்கிறான், அது வந்து ஒரு டிக்ளரேஷன் ஆஃப் வார் மாதிரி
அப்படின்னு சொல்கிறான். அவங்க வந்து அந்த நோட்டீஸ் இருந்துச்சுல அதில் என்ன சொன்னாங்க அப்படின்னா வந்து இது வந்து ஒரு வார், ஓகேவா, இது வந்து ஒரு போராட்டம், அதுக்கடுத்து வந்து எங்களுக்கு நீங்கள் தான் எனிமி, எங்களுக்கு நீங்கள் தான் வந்து இந்த பகைவர்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. யார் சொல்கிறா அப்படின்னா வந்து மோகன் வந்து பாபு கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறான். இந்த டைலாக் வந்து ஆக்சுவலி யார் என்ன எதுக்கு அப்படின்னா வந்து அந்த நோட்டீஸ் இருக்குல்ல அதில் என்ன எழுதியிருக்குன்றதை தான் வந்து இவங்க சொல்கிறாங்க, ஓகேவா. அதுக்கடுத்து அதுதான் வந்து இவன் கேட்குறான். அப்புறம் நீங்கள் ஒரு பேப்பர் கொடுத்தீங்களே அது என்னது அப்படின்னு கேட்டப்போ இவன் சொல்கிறான், அது வந்து ஒரு நோட்டீஸ் நாங்கள் வந்து கலெக்டருக்கு வந்து கொடுக்குறோம் as a representation of his majesty government. as a representation, இப்போ வந்து ரெப்ரசன்டேஷன் அப்படின்னா வந்து ரெப்ரசன்டேட்டிவ் சம்வன் யாரோ வந்து பேசுகிறாங்க இல்லைன்னா வந்து நடிக்கிறாங்க, வேற யாருக்காகவோ அவங்க வந்து பேசுகிறாங்களோ இல்லைன்னா அது நடிக்கிறாங்கன்னா அதை வந்து ரெப்ரசன்டேட்டிவ் நம்ம வந்து சொல்கிறோம், ஓகேவா. ஆஃப் ஹிஸ் மெஜஸ்டி த கிங் ஆஃப் இங்கிலாந்து, கிங் ஆஃப் இங்கிலாந்து தான் வந்து இவர் வந்து பிரிட்டிஷோட கவர்மெண்ட் ஹெட்டு, பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டோட ஹெட், ஓகேவா. ஆஸ்கிங் தம் டு குவிட் இந்தியா, நீங்கள் வந்து இந்தியா விட்டு போயிடுங்க, இல்லைனா வந்து நீங்கள் இதோட பேட் எஃபெக்ட்ஸ் இல்லைனா ரிசல்ட்டை வந்து பார்க்க முடியும் இந்த ஆக்ஷனுக்கு நீங்கள் பண்ணுறது. இப்போ வந்து நம்ம சொல்லுவோம்ல, நீ இப்போ யாராச்சும் வந்து காப்பி பண்ணி எழுதுகிறாங்க எக்ஸாமில், அப்போனா நம்ம வந்து சொல்வோமா, நீ வந்து ஒழுங்காக அந்த நோட்டை மூடி வச்சுடு, இல்லைனா நீ வந்து மாட்டிப்ப, இல்லைனா நீ தான் அந்த ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா அதே மாதிரி தான் குவிட் இந்தியா, அதாவது நோட்டை உள்ளே வச்சிரு அப்படின்னு நம்ம அவங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா சொல்கிறோம். இல்லை அப்படின்னா அவங்க மாற்றுற மாதிரி ஒன்று, நீ வந்து இந்த ப்ராப்ளமில் மாட்டிப்ப, நான் மேம் கிட்ட சொல்லிடுவேன், அப்புறமா மேம் உன்னை தான் திட்டுவாங்க, பெரிய பிரச்சனையாகும் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதே மாதிரி ஃபேஸ் த கான்சிக்வன்சஸ் அப்படின்னு சொல்கிறாங்களா. நெக்ஸ்ட்டு சுமன், அதுக்கடுத்து சுமனும் இன்னொரு பையனும் வந்து பார்த்தாங்க. ஆஃப்டர் தே ஹேட் ஃபினிஷ் தேர் டின்னர், நைட்டு வந்து சாப்பிட்டு முடிச்சதுக்கு அடுத்து அவங்க வந்து அப்படியே மேலே பார்த்தாங்க. யார்? சுமனும் இன்னொரு பையனும், ஓகேவா. அந்த பையன் வந்து அவங்க அப்படியே கையில் வந்து ஏதோ வெயிட்டாக வந்து எதையோ வச்சிருந்தான். அவன் வந்து அப்படியே வந்து தட்டு மாதிரி நடந்தான். ஏன்னா வந்து அவன் கையில் வெயிட்டாக இருக்குல்ல. இப்போ நம்ம கையில் வந்து நம்மளோட வெயிட்டாக ஏதாச்சும் ஒரு பொருள் கொடுத்தா எப்படி நடப்போம், இப்படி இப்படி ஆடி ஆடி அசைஞ்சு அசைஞ்சு நடப்புமா, அதே மாதிரியே வந்து அவனும் வந்து ஸ்டாகர்ட் அப்படின்னா வந்து ஆடி ஆடி நடக்கிறது. ஏன் அப்படின்னா வந்து ஏதாச்சும் ஹெவியான பொருள் வந்து நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னா, ஓகேவா. அவன் கையில் வந்து என்ன இருந்துச்சுன்னா வந்து ஒரு பார்சல் இருந்துச்சு, ஏதோ ஒரு பார்சல் வந்திருக்கு. அந்த பார்சலே ஃபுல்லாக சுற்றி வந்து நியூஸ் பேப்பர் இருக்குது. என்னது இது, எதுக்கு நியூஸ் பேப்பர் அப்படின்றது வந்து நம்ம அப்படியே கண்டினியூஷனில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, இப்போ வந்து மோகன் வந்து என்ன சொல்கிறான்னா, இங்கே இருக்கே கொஞ்சம் எனக்கு யாராச்சும் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா வந்து அவன் கையில் அந்த வெயிட்டான திங்ஸ் வச்சுருக்கான் இல்லையா, அதனால். நெக்ஸ்ட் வந்து என் ரூம் ஓகேவா அம்மா அப்படின்னு வந்து கேட்குறான். அவங்க இது வந்து ஒரு புரியாத மாதிரி இருக்கும், ஆனால் நீங்கள் லிசன் பண்ணிங்கன்னா அப்படியே உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். என் ரூம் ஓகேவாம்மா அப்படின்னு கேட்குறான். ஏதோ ஒரு விஷயம் பண்ண போகிறாங்க, அந்த விஷயத்துக்கு வந்து அந்த பிளேஸ் ஓகேவாம்மா அப்படின்னு கேட்குறான் அவன். அதுக்கு வந்து அவங்க அம்மா வந்து இல்லை, நான் வந்து பூஜை ரூம் தான் இந்த விஷயத்துக்கு வந்து கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன், அங்கே வச்சா வந்து கொஞ்சம் நார்மலாக இருக்கும், எதுவுமே இல்லாத மாதிரி அப்படியே கொஞ்சம் நார்மலாக இருக்கும் அப்படின்னு வந்து அம்மா சொல்கிறாங்க. ஓகேம்மா, கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறது, பூஜை ரூமே ஓகே தான் அப்பனா அப்படின்னு அவன் சொல்கிறான். அதுக்கடுத்து அந்த பையன் வந்து அப்படியே வந்து போயிட்டான், எங்கே போயிட்டான்னு வந்து தெரியல. சுமன் கூட பேசிகிட்டே இருந்தான் இல்லையா, அந்த பையன் வந்து அதுக்கடுத்து வந்து வீட்டுக்கு போயிட்டான்னு நினைக்கிறேன். இதில் வந்து அதை மென்ஷன் பண்ணல, ஆனால் வந்து அவன் கிளம்பிட்டான். இந்த டைமில் வந்து அவன் அந்த வீட்டில் இல்லை.
அதுக்கடுத்து சுமன் அம்மா அதுக்கடுத்து மோகன் அந்த குட்டி பூஜை ரூம்குள்ளே போனாங்க. அதுக்கடுத்து பாபுவும் மஞ்சுவும் வந்து அவங்க ஷோல்டர்ஸ் அவங்க வந்து அப்படியே அந்த பார்சலை பார்த்துட்டே இருக்காங்க. என்னடா இது மாதிரி விசித்திரமாக இருக்குது, என்னது இதுன்னு மாதிரி தெரியலையே அப்படின்னு வந்து பார்த்துட்டே இருக்காங்க. அது வந்து அப்படி என்னவா மாறுச்சு அப்படின்னா வந்து சைக்ளோஸ்டைலிங் மெஷின். ஒரு சைக்ளோஸ்டைலிங் மெஷினாக வந்து அது மாறிடுச்சு. அதாவது இந்த பார்சலுக்குள்ளே என்ன இருந்துச்சுன்னா இந்த மிஷின் தான் இருந்துச்சு. ஓகே, அதுக்கடுத்து வந்து மோகன் சொல்கிறான் பாபு அப்படின்னு சொல்கிறான். அதுக்கடுத்து அவங்க வந்து உட்காந்து வேலையெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கடுத்து வந்து சிட் அவுட், இந்த ரூம்க்கு வந்து வெளியே உட்காருங்க, அதுக்கடுத்து பாருங்க எங்களுக்கு யார் சொல்கிறா அப்படின்னா வந்து சுமன் அம்மா மோகன் வந்து பாபு அண்ட் மஞ்சு கிட்ட வந்து சொல்கிறாங்க நீங்கள் வெளிலையே உட்காருங்க. இப்போ நம்ம ஏதாவது திருட்டுத்தனம் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, கிளாஸ் ரூமில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்லுவோம், இப்படி எட்டிப்பாரு மேம் அந்த யாராச்சும் வந்தாங்கன்னா சொல்லு, நான் படுத்துக்கிறேன் கொஞ்ச நேரம், யாராச்சும் வந்தால் சொல்லு, அப்போல்லாம் நம்ம வந்து சொல்லுவோம்ல. அதே மாதிரியே தான் இங்கேயும் சொல்கிறாங்க, இவங்க ஒன்று பண்ணுறாங்க ஆனால் இது வந்து யாருக்கும் தெரியக்கூடாது. ஸோ நீங்க வந்து வெளியே உட்காந்துக்கோங்க, யாராச்சும் வந்தால் எங்களுக்கு வந்து தகவல் சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு மஞ்சு நீ வந்து பெட்டுக்கு போ, இல்லைனா வந்து அவன் அப்படியே சொல்லிட்டே இருக்கான் அவன் வந்து இப்போ எப்படின்னா வந்து இங்கே ஒருத்தவங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் இந்த கர்சரை பாருங்க, இங்கே வந்து பாபு உட்காந்துட்டு இருக்கான், இதான் வந்து வாசல். அங்கே வந்து வாசலில் கொஞ்சம் இடம் இருக்கும், ஸோ அவங்க வந்து இங்கே உட்காந்துக்கிட்டான். ஓகேவா, இதான் வந்து வாசல். அதுக்கடுத்து இங்கே வந்து மஞ்சு இருக்கா, இங்கே இப்போ இங்கே வச்சிருக்கல கர்சர், இங்கே வந்து யார் இருக்கானா மஞ்சு இருக்கா. எதுக்கு அப்படின்னா வந்து பாபு வந்து யாரையாச்சும் பார்த்தான் வரத அப்படின்னா பாபு வந்து மஞ்சு கிட்ட சொல்வா, மஞ்சு வந்து மோகன் அம்மா இருக்கிறது சுமன் கிட்ட வந்து இதை வந்து பாஸ் பண்ணுவாங்க அப்படின்றதான் வந்து இவங்க பிளானாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு அப்புறம் அவங்க எல்லாமே வந்து ஒரேடியாக வந்து இந்த வேலைக்கு போயிட்டாங்க. ஓகேவா, அந்த சைக்ளோஸ்டைலிங் மெஷின் இருக்குல்ல, அதை வச்சு வந்து ஒரு ஒர்க் போயிட்டு இருக்கிறதுனால அந்த ஒர்க்குக்கு வந்து அவங்க போயிட்டாங்க. ஓகே, அவங்க வந்து அப்படியே ஹால்லேயே பார்த்துருந்தேன், ஏன்னா மஞ்சு வந்து ஹாலில் தான் இருக்கா. இப்போ பாபு வந்து இது வாசப்படிக்கிட்ட இருக்காங்களா, இவ வந்து ஹாலில் இருக்கா. அப்போ தான் வந்து கொஞ்சம் ரொம்ப கிட்ட இருந்தால் வந்து இவங்களுக்கு தெரியாதுன்றதுனால கொஞ்சம் ஹால்லேயே வந்து உட்காந்துக்கிட்டா. அவள் வந்து அப்படியே கொஞ்ச நேரத்தில் தூக்கம் வரா மாதிரி வந்து அவளுக்கு இருந்துச்சா, அப்படியே டவுஸியாக ஃபீல் பண்ணா. அதுக்கு ஆனால் வந்து இப்போ நம்ம வந்து படிக்கணும், எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் நம்ம படிக்கிறோம், நம்ம ஃபேஸ் வந்து இப்படி அப்படின்னு டல்லாக இருக்கும், தூக்கமாக வரும். ஆனால் நம்ம அப்படியே தூங்கி வலிச்சிக்கிட்டே படிக்கணும். ஆனாலும் அப்படியே பார்த்துட்டு ஓகே படிக்கணும் நம்ம வந்து படிச்சுட்டே இருப்போம். ஓகேவா, அதுதான் வந்து இந்த பாயிண்டில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பாபு வந்து வெளில உட்காந்தானா அவன் வந்து அப்படியே ரொம்ப அலர்ட்டாக இருக்கும், அப்படியே கவனிச்சிட்டே இருக்கான் யாராச்சும் வராங்களான்ட்டு. அதுக்கடுத்து வந்து திக்கிங், அவனுக்கு வந்து திடீர்னு எக்ஸைட் ஆகிடுச்சமா, எமோஷ்னலாக ஆகிட்டான். ஓகேவா, அவன் வந்து தொண்டையில் இது வந்து பிகினிங் தான். ஓகேவா, இது வந்து யாருமே சொல்லலை, இந்த லைன்லேயே இருக்குது. அதுக்கடுத்து வந்து இந்த லாஸ்ட்டில் வந்து அவன் ஏதோ பண்ணிகிட்டு இருந்தான். திடீர்னு வந்து இட் எண்டட், ஏதோ வந்து யாரோ ஒருத்தவங்க வராங்க பைக் ஓட்டிகிட்டே வந்து கரெக்டாக அவங்க வீட்டு கேட் வாசலில் வந்து நிறுத்துகிறாங்க பைக்கை. எஸ், ஹீ வாஸ் கெட்டிங் ஆஃப், ஆமாம் அவன் கீழே இறங்குறான் அப்படின்னு வந்து பாபு சொல்கிறான். அவங்க வந்து கேட் ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்றதையும் வந்து பாபு சொல்லிட்டானா, மஞ்சு வந்து அப்படியே அந்த சைடு திரும்பி யாரோ வராங்களாம் அப்படின்னு வந்து சொல்கிறான். இது வந்து பாபு வந்து இதுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்கான் அப்படின்னு வந்து இந்த அம்மா சுமன் அதுக்கடுத்து மோகன் கிட்ட சொன்னோடனே அவங்க வந்து சைலண்ட்டாகிட்டாங்க, அமைதியாகிட்டாங்க. இந்த பூஜை ரூம்லேருந்து 3 ஃபேஸ் வந்து அவங்கள பார்த்துச்சு.
அப்போ வந்து அம்மா ஏஞ்சி வந்தாங்க. அம்மாவுக்கு பின்னாடியே மோகன் அப்படியே வந்தான். சுமன் மட்டும் வந்து பூஜ் ரூம்குள்ளேயே இருந்தான். அதுக்கடுத்து வந்து இந்த பூஜ் ரூமோட டோரை வந்து மோகன் மூடிட்டான். ஏன்னா வந்து இப்போது நம்ம ஏதாச்சும் பண்ணுறோம்னா வந்து சேஃப்டிக்காக, இப்போ நம்ம ஏதாச்சும் மாடல்லாம் பண்ணுறோம் அப்படின்னா கூட நம்ம என்ன சொல்வோம், நாங்கள் வந்து அந்த சைடு போயிட்டு வரோம், ஏதாச்சும் பார்த்துட்டு வரோம், இல்லைனாலும் டீச்சர்ஸ் ஏதாச்சும் கூப்பிட்டாங்கனாலும் நம்ம சொல்வோம், அங்கே வந்து போகிறோம், நீங்கள் வந்து கொஞ்சம் பார்த்துக்கோ, இந்த மாடல் வந்து பத்திரம் கஷ்டப்பட்டு செஞ்சோம், யாரும் வந்து ஏதாவது பண்ணுற போகிறாங்க அப்படின்னு வந்து சொன்னோன்னே என்ன பண்ணுவாங்க எல்லாருமே ஓகேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் அங்கே இருப்பாங்களா. அந்த மாதிரி வந்து இங்கே வந்து மோகன் இருக்கான், சுமன் இருக்கான். மோகன் வந்து டோரை முட்டு அம்மா பின்னாடியே போயிட்டான். மஞ்சு வந்து எங்கே போயிட்டா? அம்மா வந்து சொல்கிறாங்க, மஞ்சு பாபு நீங்கள் 2 பேரும் வந்து பெட்டுக்கிட்ட போங்க, படுக்க போங்கல்ல, சும்மா வந்து பெட்டுக்கிட்ட மட்டும் போங்க அப்படின்னு வந்து அம்மா வந்து சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து இந்த டோரில் வந்து யாரோ வந்து தட்டுறாங்க டோரை. பாபு வந்து அவன் ரூம்க்கு ஓடிட்டான். அன்ரோல்டு ஹிஸ் பெட்ரோல், இந்த மேட்ரஸ் இருக்கும்ல அதை வந்து விரிச்சிட்டு அதுக்கடுத்து அவன் மேலேயே அதை வந்து போத்திக்கிட்டான். இப்போது அதை வந்து நம்ம அதை போத்திப்போம், அந்த மாதிரி வந்து அவன் இருக்கிறது தெரியாத மாதிரி கொஞ்சம் வந்து கவர் பண்ணிக்கிட்டான். நெக்ஸ்ட்டு அம்மா கேட்குறாங்க யார் அது அப்படின்னு கேட்டேனே, மோகன் போய் பாரு அம்மா சொல்கிறாங்க. யார் அது அப்படின்னு கேட்டே எதுவுமே சொல்லாததுனால மோகன் போய் பாரு யார் அது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். யார் சொல்கிறான்னா அம்மா. கற்று மஞ்சு அவள் பெட்டுக்கிட்ட போனால அவள் வந்து அம்மாவோட குரலை வந்து கேட்டா. ஓகேவா? நெக்ஸ்ட்டு மோகன் வந்து உள்ளே வந்து சொன்னா, அம்மா இது வந்து பட்டேல், இது வந்து இதுதான், இந்த டாபிக் தான். இப்போது மிஸ்டர் பட்டேல். யார் பட்டேல் அப்படின்னா வந்து ஒரு சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ். இங்கே இருக்குவாங்க, சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ். இப்போ வந்து அந்த பாயிண்ட் அப்படியே கவனிச்சிட்டே வாங்க, நான் அதுவும் அப்படியே சொல்கிறேன். இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து அம்மா இது வந்து பட்டேல்மா சப் இன்ஸ்பெக்டர் வந்திருக்காங்களா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கு வந்து அந்த போலீஸ்மேன் சொல்கிறாரு, நான் உங்களை எதுவும் வந்து தொல்லை பண்ணுறதுக்காக வரல அப்படின்னு வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்ச் வாய்ஸ் சொல்லிச்சு. அது யார் அப்படின்னா வந்து அந்த பட்டேல். ஓகேவா? உங்களுடைய ஹஸ்பண்டோட சின்ன வயசு ஸ்கூல் ஃப்ரெண்ட் நான் அவரோட ஃப்ரெண்டு தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? அம்மா வந்து ஏஞ்சிட்டு வெளில போயிட்டாங்க. மஞ்சு வந்து கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே வெயிட் பண்ணிட்டு அப்படியே அம்மா பின்னாடியே போனான். அதுக்கடுத்து அவன் பாபுவும் வந்து அவன் ரூம்லேருந்து வெளில வந்துட்டான். மேக்கிங் அ ஷோ ஆஃப்னா வந்து இப்போ நம்ம வந்து ஏதாச்சும் புதுசாக வந்து செயினோ ரிங்கோ கம்பளோ வாங்கிக்கோன்னா நம்ம வந்து சில பேர்கிட்ட வந்து சொல்ல மாட்டோம் இல்லையா, நம்ம வந்து சொல்லாமல் இவங்களே கேட்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி வந்து அப்படியே வேணும்ட்டு நம்ம மெஹந்தி போட்டிருக்கோம்ல, ரிங்கு போட்டிருக்கோம்ல, அப்படியே கை ஆட்டி பேசுவாங்க. அப்போ தான் வந்து நம்ம கவனிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கவனிச்சிட்டே நல்லா இருக்கு அப்படின்னு கேட்போம்ல, அப்படின்றதுக்காகவே வந்து அவன் ஷோ ஆஃப் பண்ணிட்டே வரான். ஓகேவா? அவன் வந்து இன்னும் தூக்கத்துலேருந்து ஏஞ்சிக்கல அப்படின்ற மாதிரி தான் அவன் வந்து வரான். ஓகேவா? இந்த வீடியோட பார்ட் 2 வந்து நான் நெக்ஸ்ட் இதில் அப்லோட் பண்ணுறேன். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ தான். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ. மறக்காமல் என் சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, என் சேனலை ஸ்டில் கண்டினியூ பண்ணிகிட்டே இருங்க. நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் போட்டே இருக்கேன். நான் வந்து ஒருத்தவங்களை வந்து பின் பண்ணியே ஆகணும். யார் அது அப்படின்றது வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து போடுறேன். அந்த நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பின் பண்ணுறேன். ஆனால் இப்போ வந்து என்ன சொன்னாங்க அவங்க அப்படின்றது சொல்லிடுறேன். அவங்க தான் வந்து இந்த கேட்டாங்க செகண்ட் லெசன் கேட்டாங்க, பார்ட் 2ல் செகண்ட் லெசன் ஆஃப் இங்கிலீஷ் கேட்டாங்க. ஆமாம் அப்படின்னே சரி ஓகே நான் வந்து போட்டுடுறேன், உங்களுக்காகவே நான் நெக்ஸ்ட் வீடியோ இங்கிலீஷ் தான் போடுறேன் அப்படின்னு நான் வந்து சொல்லியிருந்தேன். இல்லைனா வந்து நான் இன்றைக்கி வேறு ஏதாவது சப்ஜெக்ட் தான் போட்டிருப்பேன்.
பட் அவங்களுக்காகவே நான் வந்து இன்றைக்கி இங்கிலீஷ் போட்டேன். ஸோ இதோட பார்ட் 2 வந்து இன்னும் கூடிய சீக்கிரத்தில் வந்து வந்துடும், நாளைக்கு இல்லை நாளன்னைக்கு. ஸோ மறக்காமல் அதையும் பாருங்கள். பாய் பாய் கைஸ், பாய் பாய், டேக் கேர்.